வணக்கம். ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நம்ம ஊரில் நடக்கிற அரசியல் சூழ்நிலை பற்றியது. எந்த சார்பும் எடுக்காம நடுநிலையான பார்வையா எனக்கு பட்டுச்சு. அதைத்தான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேளுங்க. ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ளது. மற்றொரு கட்சி எதிர்கட்சியாக அமர்ந்துள்ளது. இதுவே ஜனநாயகத்தின் இயல்பு. ஒரு அரசு பதவியேற்று வெறும் 20 நாட்களே ஆன நிலையில் அதன் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நகர்வும் குறை கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் ரீல்கள், மீம்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலம் தொடர்ந்து தாக்கப்படுத்துவது என்பது ஆரோக்கியமான அரசியலா? விமர்சனம் மிக அவசியம். கேள்வி கேட்பது ஜனநாயகத்தின் உரிமை. ஆனால் குறை கூறுவதற்காகவே குறை கூறுவது, மக்களின் மனதில் குழப்பம் உருவாக்குவதற்காக எதிர்மறை எண்ணத்தை விதைப்பது, அரசியலை ஒரு சமூக வலைதள போட்டியாக மாற்றுவது என்பது நல்ல அரசியல் கலாச்சாரம் அல்ல. ஒரு உண்மையை நாம் இங்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். எந்த புதிய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த முதல் நாளிலேயே அனைத்தையும் மாற்ற முடியாது. குறிப்பாக முதல் முறையாக ஆட்சியை அமைக்கும் அரசாங்கமாக இருந்தால் அனுபவ குறைவு, நிர்வாக சவால்கள், திட்ட மாற்றங்கள் போன்ற இடையூறுகள் இயல்பாக இருக்கும். இதே நிலையை கடந்த காலத்தில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த அனைத்து கட்சிகளும் சந்தித்துள்ளன. உலக அரசியல் வரலாற்றை பார்த்தாலும் இது புதிதல்ல. ஒரு புதிய நிர்வாகம் பொறுப்பேற்கும் போது ஆரம்ப காலங்களில் மாற்றங்களுக்கும் சீரமைப்புகளுக்கும் நேரம் எடுத்துக்கொள்வது என்பது இயல்பான நடைமுறை. விமர்சனம் இருக்கட்டும். அந்த விமர்சனம் பொறுப்புடனும் உண்மையுடனும் இருக்க வேண்டும். யார் பேசுகிறார்கள் என்பதை விட என்ன பேசப்படுகிறது என்பதை ஆராயுங்கள். அரசியல் விவாதங்கள் சிந்தனை மேடைகளில் அல்ல, ரீல்கள், ட்ரெண்டிங் வீடியோக்கள் மூலமாக நடைபெற தொடங்கியுள்ளது. இது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடும். அரசியல் என்பது வெறும் வைரல் வீடியோக்கள் அல்ல. அது மக்கள் வாழ்க்கை, நிர்வாகம், பொறுப்பு மற்றும் எதிர்காலம். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு முடிவு செய்யாதீர்கள். பார்த்து சிந்தியுங்கள், ஆராயுங்கள், உண்மையை தேடுங்கள். எந்த கட்சியையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கவும் வேண்டாம், அதேபோல் கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் வேண்டாம். ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு தலைவரை மட்டுமே நம்பி வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். மக்கள் மாறிவிட்டார்கள். சட்டசபை எப்படி நடக்கிறது, யாரெல்லாம் வேட்பாளர்கள், சட்டசபையில் என்ன பேசுகிறார்கள், கொறடா என்பவர் யார், இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த துறைக்கு யார் அமைச்சர், யார் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஜனநாயக வளர்ச்சியின் நல்ல அறிகுறி இது. தேர்தல் முடிவு என்பது ஏதோ ஒருவரின் விருப்பம் அல்ல, ஒரு குடும்பத்தின் முடிவும் அல்ல. அது கோடான கோடி மக்களின் கூட்டு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிப்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை மரியாதை. வெற்றியை கொண்டாடும் போது பணிவும், தோல்வியை சந்திக்கும் போது பொறுமையும், இரண்டிலும் மக்கள் தேர்வை மதிக்கும் மனப்பான்மை இருந்தால்தான் ஜனநாயகம் வலிமையாகும். இந்த பதிவிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மாறல்: கோடைக்கு பிறகு மழை, மழைக்கு பிறகு குளிர், குளிருக்கு பிறகு இலையுதிர் காலம், பிறகு வசந்தம். பருவகாலங்கள் எப்படி மாறி மாறி வருமோ அப்படித்தான் அரசியலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அணுக வேண்டும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். தூற்றுதல் ஒளி, தெய்வம் நீ என்று உணர், நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், பையத் தலைமைகொள், தேசத்தை காத்தல் செய். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.